கருப்பை புற்றுநோய்க்கு ஓப்பன் சர்ஜரியா அல்லது லேப்ராஸ்கோபி சர்ஜரியா அப்படின்ற சந்தேகம் இருந்தால் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வணக்கம், நான் டாக்டர் ஆனந்த், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் அண்ட் லேப்ராஸ்கோபிக் சர்ஜன். கருப்பை புற்றுநோய் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கருப்பை புற்றுநோய்க்கு லேப்ராஸ்கோபிக் சர்ஜரி சாத்தியமா, அது ஓப்பன் சர்ஜரி அளவுக்கு நம்ம கியூர் ரேட் கொடுக்குமா, அதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் பத்தி நம்ம பேச போறோம். கருப்பை புற்றுநோய்க்கு கன்வென்ஷனல் ட்ரெடிஷனல் சொல்லுவோம். முன்னாடி காலத்துல என்ன பண்ணிருந்தோம், ஓப்பன் சர்ஜரி. ஸோ ஓப்பன் சர்ஜரி என்ன பண்ணும் அப்படின்னா, மயக்கம் கொடுத்துட்டு சர்ஜரி மூலமா அப்டமன் வயிற்றை ஓபன் பண்ணி கருப்பை, கருக்குழாய்கள், சினைப்பை, அப்புறம் அதை சுத்தி உள்ள திசுக்கள், நெறிக்கட்டிகள், இது அனைத்தையும் எடுப்போம். இதுதான் வந்து கன்வென்ஷனலா நம்ம ஓப்பன் சர்ஜரி அப்படின்னு சொல்றது நம்ம பண்ணிட்டு இருந்தது. இப்போ கடந்த ஒரு 15-20 வருஷமா பாத்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் வந்து அப்படியே மாறி லேப்ராஸ்கோபி சர்ஜரி அப்படின்னு மூவ் ஆயிட்டு வந்துருச்சு. ஏன் லேப்ராஸ்கோபி சர்ஜரி அப்படின்னா ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு, அதை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். நம்பர் 1 டவுட், லேப்ராஸ்கோபிக் சர்ஜரியில கருப்பை புற்றுநோயை முழுசா குணப்படுத்த முடியுமான்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. கட்டாயம் முடியும், அது எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம ஓப்பன் சர்ஜரியில என்னென்ன செய்யறோமோ அதே விஷயத்தான் லேப்ராஸ்கோபிக் சர்ஜரியில பண்றோம். ஓப்பன் சர்ஜரியில வயிறை கிழிச்சு ஓப்பன் பண்ணி பண்றோம். இதுல நுண்துளை வழியா ஒரு கேமரா மற்றும் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், லேப்ராஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லுவோம், அதை நம்ம செலுத்தி மானிட்டர் டிவியில உள்ள இருக்கிற உறுப்புகளை பார்த்து நம்ம சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ண போறோமோ தவிர, லேப்ராஸ்கோப் சர்ஜரி வந்து ஓப்பன் சர்ஜரியோட ட்ரீட்மெண்ட் ஆர் கியூர் ரேட்ல வந்து ரொம்ப இன்ஃபீரியர், தாழ்ந்து அப்படி கட்டாயம் கிடையாது. இந்த தெளிவு கண்டிப்பா உங்களுக்கு வேணும். லேப்ராஸ்கோபி சர்ஜரி இஸ் வெரி மச் ஈக்குவல் டு ஓப்பன் சர்ஜரி கருப்பை புற்றுநோயை பொறுத்த வரைக்கும். நம்பர் 1. ரெண்டாவது, ஏன் லேப்ராஸ்கோபி சர்ஜரி வந்து ஓப்பன் சர்ஜரியை விட ஒரு சில விஷயங்கள்ல வந்து அகட் முன்னாடி நிக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 2 பேஷண்ட் ஃபேக்டர்ஸ் சொல்லலாம். ரெண்டாவது, ஈவன் கூட இருக்கிற அட்டெண்டர்ஸ், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஒரு சில அட்வான்டேஜஸ் கொடுக்குது. பேஷண்ட்டுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1, நம்ம வயிறு கிழிச்சு ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்றதுனால வரக்கூடிய தழும்பு அதை குறைக்கலாம். நம்பர் 2, ஸோ இந்த மாதிரி நம்ம வயிறு கிழிக்கிறதுனாலையும் அந்த அப்டமன் ரெட்ராக்ஷன் சொல்லுவோம், வயிற்றை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ற வரைக்கும் ஒரு மணி நேரமோ 1.5 மணி நேரமோ நம்ம வந்து விரிச்சு பிடிச்சிருப்போம். அதனால ஏற்படக்கூடிய டிஷ்யூ ரியாக்ஷன்ஸை நம்ம குறைக்கலாம். ஊண்டு காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம், அந்த புண்ணுல சேர்ற நீர், ஒரு சில டைம் புண்ணுல ஏற்படுற இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் குறைக்கலாம். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின். ஸோ சர்ஜரிக்கு அப்புறம் ஏற்படுற வலி வந்து ரெண்டுத்துக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்கும். நம்ம லேப்ராஸ்கோபியில பண்றதெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டே கேர் சர்ஜரி, மார்னிங் அட்மிட் ஆகி சர்ஜரி பண்ணிட்டு ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுலாம். பட் ஓப்பன் சர்ஜரி பார்த்தீங்கன்னா மினிமம் 3 to 4 days இருக்கிற மாதிரி இருக்கும். ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த சர்ஜரினால பேஷண்ட்டுக்கு ஏற்படுற பெயின் இருக்கும். அதனால பேஷண்ட்டுக்கு பீரியாடிக்கலா பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்க எடுத்து நடக்கிறத சிரமப்படுவாங்க, டயட் எடுத்து குறைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால ஹாஸ்பிட்டல் ஸ்டே வந்து ப்ரொலாங்கடா இருக்கும். நம்ம பெயின் அதிகமா இருக்கிறதுனால லேப்ராஸ்கோபி சர்ஜரியோட ஓப்பன் சர்ஜரி பண்றவங்க வெகு நாட்கள் மருத்துவமனையில் தங்க வேண்டியது இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைம் டு ஸ்டார்ட் டயட். நம்ம ஓப்பன் சர்ஜரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடல்கள்லாம் வந்து நம்ம நிறைய வந்து ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ குடல் மேலாம் நிறைய இடத்துல கை வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த குடல்கள்லாம் அந்த சர்ஜரி பண்ற இடத்த தாண்டி மற்ற இடத்துல போயிட்டு சர்ஜரி அப்போ அங்கே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வயிற்றின் மற்ற புறங்கள்ல நம்ம வச்சு அதை ஹோல்ட் பண்ணிப்போம். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடல் அசைவு ஆரம்பிக்கும் டைம், அதாவது பெரிஸ்டால்சிஸ் சொல்றோம், அது ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப டிலேடா இருக்கும் நம்ம ஓப்பன் சர்ஜரி பண்றவங்களுக்கு. ஸோ அந்த ரீசனால பார்த்தீங்கன்னா சர்ஜரிக்கு அப்புறம் ஒரு 10 hours 12 hours சில பேர் 24 hours மேலே கூட நம்ம வெறும் வயிற்றில் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால பேஷண்ட்டுக்கு நிறைய டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா லேப்ராஸ்கோப்ல இருக்காது. நம்ம சர்ஜரி பண்ணி ஒரு 4 hours அந்த அனஸ்தீசியால இருந்து கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆன உடனே பார்த்தோம்னா நம்ம லிக்விட்ஸ் டயட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 2 hours எதுவும் வாமிட்டிங் இல்ல டிஸ்கம்ஃபர்ட் இல்லை அப்படின்னா ஈவன் நார்மல் டயட்டே கொடுத்துடலாம். ஸோ ஓப்பன் சர்ஜரியை காட்டிலும் லேப்ராஸ்கோபி சர்ஜரியில மிகவும் முன்கூட்டியே நம்ம பேஷண்ட்டுக்கு டயட் ஆரம்பிக்க முடியும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ ஓப்பன் சர்ஜரியில நம்ம வயிறை வந்து ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்றதுனால என்ன ஆகும்னா, ஒவ்வொரு டைமும் பேஷண்ட் பிரீத் பண்ணும்போது நல்ல பெயின் அதிகமாகும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிரீத்திங் எஃபர்ட் ஒரு சில பேர் குறைய ஆரம்பிக்கும். நுரையீரலுடைய கீழ்ப்பகுதியெல்லாம் கொஞ்சம் சுருக்கம் அடையும், அட்டிலேட்டர் சொல்லும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், நுரையீரல் இன்ஃபெக்ஷனு, ஸோ காஃப், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு சில பேருக்கு ஓப்பன் சர்ஜரியில் அதிகம். பட் கண்ணை பார்த்தீங்கன்னா லேப்ராஸ்கோப்ல இதுதான் ரொம்ப கம்மி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஓப்பன் சர்ஜரி பண்றவங்க ஒரு சில பேர் 1 or 2 days வந்து பெட்ல படுத்தே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அந்த ஓப்பன் சர்ஜரினால அந்த வலினால பிளஸ் டயட் வந்து நம்ம ப்ராப்பரா ஏரியில எடுத்துக்க மாட்டோம். அந்த மாதிரி எந்திரிச்சு நடக்க சிரமப்படுறதுனால 1 or 2 days பெட்லேயே படுத்திருந்தா பெட்டரா இருக்குன்னு ஃபீல் பண்ண மாட்டோம். அப்படி படுத்து இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு காலில் இருக்கிற ரத்த குழாய்கள்ல வந்து அடைப்பு ஏற்படலாம். த்ராம்போசிஸ், டீப் வெயின் த்ராம்போசிஸ் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்
இதுல காமன். பட் லேப்ரோஸ்கோபி பண்ற பேஷண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சர்ஜரி பண்ணி ஒரு 4 to 6 hours நம்ம பேஷண்ட் எழுப்பி சேர்ல உட்கார வச்சிருவோம், நடக்க வச்சிருவோம். இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுனால லேப்ரோஸ்கோபில இந்த மாதிரி ரிஸ்க்குகளை குறைக்கலாம். ஸோ நம்ம எல்லாம் ஆல் டுகெதர் நம்ம பேசணும் அப்படின்னா, லேப்ரோஸ்கோபி சர்ஜரியில் என்னென்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டுக்கு ஸ்கார் இருக்காது. சர்ஜரி அப்டமன்ல சர்ஜரி பண்ண இடத்துல பெயின் மிகவும் குறைவாக இருக்கும். சர்ஜரி பண்ணி மிக விரைவாகவே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி சர்ஜரி பண்ணி மிக விரைவாக டயட் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நுரையீரலில் ஏற்படக்கூடிய உபாதைகள் நம்ம குறைக்கலாம். காலில் ஏற்படக்கூடிய ரத்த குழாய்கள் அடப்ப குறைக்கலாம். இதெல்லாம் பேஷண்ட்டுக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ். அட்டெண்டருக்கு என்ன அட்வான்டேஜஸ்? பேஷண்ட்டுக்கு தான் லேப்ரோஸ்கோபி சர்ஜரி பண்றோம், கூட இருக்கும் உறவினர்களுக்கு இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கட்டாயம் இருக்கு. இப்போ நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்றோம், சர்ஜரி பண்ணிட்டு அவங்களை 3 to 4 days நம்ம ஹாஸ்பிட்டல் வைக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுடைய உறவினர்கள், அவங்களுடைய ஹஸ்பண்டா இருக்கலாம் அல்லது அவங்களுடைய அப்பா அம்மா அந்த மாதிரி இருக்கலாம், அவங்க வந்து கூட இருக்கும்போது அவங்களுக்கும் அந்த 3 to 4 daysக்கு வந்து அவங்களோட ஜாபுக்கு லீவ் போட வேண்டியது இருக்கும். டெய்லி வேஜஸா இருந்தா அவங்களுக்கு அந்த நாளுக்கான வருமானம் வந்து இழக்க வேண்டியது இருக்கும். ஸோ சர்ஜரி லேப்ரோஸ்கோப் சர்ஜரி பண்ணி நம்ம ஏர்லியரா டிஸ்சார்ஜ் மூலம் என்ன ஆகுதுன்னா, பேஷண்ட்டும் தே வில் பி வெரி குயிக் டு தேர் நார்மல் லைஃப். அதே மாதிரி அவங்களுடைய அட்டெண்டன்ஸ் உறவினர்களும் குயிக்கா அவங்களுடைய மற்ற வேலைகளை கவனிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதன் மூலமா நான் என்ன உங்களுக்கு மெயினா தெளிவுபடுத்த விரும்பணும் அப்படின்னா, லேப்ரோஸ்கோப் சர்ஜரி மூலம் கட்டாயம் ஓப்பன் சர்ஜரியில பண்ற அதே கியூர் ரேட்டை நம்ம கருப்பை புற்றுநோய்க்கு கொடுக்க முடியும். ஏற்கனவே சொன்னது போல லேப்ரோஸ்கோப் சர்ஜரியில ஓப்பன் சர்ஜரியோட நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ லேப்ரோஸ்கோப் சர்ஜரி அல்லது ஓப்பன் சர்ஜரி அப்படின்ற 2 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் நீங்க வைத்தியம் பண்ணிக்கிற சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்டோட டிஸ்கஸ் பண்ணி லேப்ரோசர்ஜன் ஆப்ஷன் உங்களுக்கு அவங்க கொடுத்தாங்கன்னா கட்டாயம் அதை எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம நீங்க அதை மேற்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ மூலம் கருப்பை புற்றுநோய்க்கு ஓப்பன் சர்ஜரியா அல்லது லேப்ரோசர்ஜரியா என்ற உங்க சந்தேகத்துக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். இதுல வேற ஏதோ சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, கட்டாயம் நாங்க அதுக்கு ரிப்ளை பண்றோம். இதே போல கருப்பை புற்றுநோயை பற்றிய பல சந்தேகங்களுக்கு நம்ம சேனல் நம்ம வீடியோவை போட்டிருக்கோம். அதை பார்த்து உங்களுடைய சந்தேகங்களை நீங்க தீர்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.